வணக்கம். 7 நியூஸ் பல்ஸ் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க தயாராகும் ஆணைக்குழு. இலங்கையில் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் நூற்றுக்கணக்கான கைதிகள். இலங்கையில் கட்சி அரசியல் மறைக்கிறது. ரணில் விக்ரமசிங்க விசனம். நுவரெலியாவில் பேஸ்புக் களியாட்ட நிகழ்வு. போதைப் பொருளுடன் 30 பேர் கைது. தொடர்வது விரிவான செய்திகள். அரசுக்கு நிதி இழப்புகளை ஏற்படுத்தியதற்காக ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த இழப்புகளை வட்டியுடன் சேர்த்து திரும்ப செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை பரிசீலிக்க லஞ்ச ஊழல்களை விசாரிக்கும் ஆணைக்குழு ஒப்புக்கொண்டுள்ளது. இந்நிலையில் அந்த கோரிக்கைகளை நீதிமன்றங்கள் ஏற்றால் அதனை பரிசீலிக்கலாம் என்று லஞ்ச ஊழல்களை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் வழக்குகளை தீர்ப்பதற்காக வட்டியுடன் தங்களுடைய இழப்புகளை திரும்ப செலுத்துவதாக கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இவ்வாறு அவர்கள் செய்வதனால் விசாரணைக்கு பிறகு குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் சிறை தண்டனையிலிருந்து தப்பித்து விடலாம். இந்நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அவர்கள் சந்தித்த நிதி இழப்பை செலுத்த தயாராக இருந்தால் வழக்கை தொடர வேண்டாம் என்று அவர்கள் செய்யும் எந்த ஒரு கோரிக்கையையும் பரிசீலிப்பது பொருத்தமானது என்று ஆணையகம் கருதுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் வட்டியுடன் நிதி இழப்புக்கு கூடுதலாக விசாரணைக்கு ஏற்பட்ட செலவுகள் மற்றும் நீதிமன்ற செலவுகளையும் செலுத்துமாறு ஆணையகம் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் கேட்கும் எனவும் தெரிய வருகிறது. இலங்கையின் அரசியல் போக்கு வெகுவாக மாற்றமடைந்து வருவதுடன் இதுவரை காலமும் காணப்பட்ட கட்சி அரசியல் மறைந்து தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றியே அரசியல் சூழல் மையம் கொள்வதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உலகிலும் இந்த மாற்றம் நிகழ்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தற்போதைய மற்றும் எதிர்கால அரசியல் போக்கு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரான வருண ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனாநாயக்க உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சிகளின் உறுப்பினர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெளிவுபடுத்துகையில், ஜனநாயக நாட்டிற்கு எதிர்க்கட்சியின் செயல்திறன் மிகவும் முக்கியமானதாகும். ஆனால் எதிர்காலத்தில் கட்சி அரசியல் தோல்வியடைந்து தனிநபர்களை சுற்றியே அரசியல் தீர்மானிக்கப்பட போகிறது. இருப்பினும் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் மிக முக்கியமானது என்பதை உணர வேண்டும். ஆனால் இன்று எதிர்க்கட்சி பலவீனமாகவே உள்ளது. எதிர்க்கட்சியாக பரந்துபட்டு செயற்படாமல் சில நபர்கள் மட்டுமே எதிர்க்கட்சியாக செயற்படுகின்றனர். உதாரணமாக சாமர சம்பத்த, தயாஸ்ரீ ஜெயசேகர போன்றவர்கள் காணப்படுகின்றனர். உத்தேச பொது கூட்டணியின் தலைமைத்துவத்தை ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றது. இதற்கு நான் இணங்க மாட்டேன் என்று கருதுகின்றனர். அவ்வாறில்லை. அவர்களின் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டால் கூட்டணியின் எதிர்காலம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் திட்டம் என்ன என்ற கேள்வியுள்ளது. பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரு கட்சிகள் மட்டுமல்லாமல் அனைத்து கட்சிகளும் அரசியல் நிலப்பரப்பில் மறைந்து போகலாம். இலங்கையில் மட்டுமல்ல, முழு உலகிலும் தனிநபரை சார்ந்த அரசியல் உருவாகி வருகின்றது. உலகெங்கிலும் கட்சி கட்டமைப்புகளை விட தனிநபர்களின் ஆளுமை மற்றும் செல்வாக்கை சுற்றியே அரசியல் முடிவுகள் எடுக்கப்படும் ஒரு காலகட்டம் வரும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெளிவுபடுத்தினார். இலங்கையின் முக்கிய சிறைச்சாலைகளில் மரண தண்டனை கைதிகள் 826 பேரளவில் தற்போதைக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மனித படுகொலை, போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய வழக்குகளில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த 826 கைதிகளில் 805 பேர் ஆண் கைதிகளாகவும் 21 பேர் பெண் கைதிகளாகவும் காணப்படுகின்றனர். இவர்களில் 393 பேர் தங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை எதிர்த்து மேன்முறையீடு செய்துள்ளனர். குறித்த கைதிகளின் உணவு உள்ளிட்ட தேவைகளுக்காக நாளொன்றுக்கு சுமார் 1400 ரூபாய் வரையில் செலவிடப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகளில் பெரும்பாலானவர்கள் போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சிறைச்சாலைகள் திணைக்கள புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. இலங்கையில் மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றமை கேள்விக்குறியாக இருக்கின்ற தருணத்தில் மரண தண்டனை கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் 826 கைதிகளின் நிலை என்னவாக போகின்றது? அவர்களுக்கு தினமும் செலவழிக்கப்படும் செலவுகள் எதில் கணக்கிடப்படுகின்றன? இவை அனைத்தும் வெறும் கேள்விகளாகவே ஒவ்வொரு நாளும் கடந்து போகின்றன.
நுவரெலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நுவரெலியா கிரிஹரி வாவிக்கு அருகில் 4வது வாகன தரிப்பிடத்தில் நடைபெற்ற பேஸ்புக் களியாட்ட நிகழ்வொன்றை சுற்றி வளைத்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் பொருளுடன் 30 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த பேஸ்புக் களியாட்ட நிகழ்வு சனிக்கிழமை காலை ஆரம்பிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரையில் நடைபெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த விசேட தேடுதல் நடவடிக்கைகள் நுவரெலியா பிரதான நகர நுழையும் அனைத்து பிரதான வீதிகளையும் மறைத்து சோதனைச் சாவடிகள் அமைத்து மோப்ப நாய்களின் துணையுடன் நடைபெற்றுள்ளது. போதைப் பொருட்களுடன் பேஸ்புக் களியாட்ட நிகழ்வொன்று நடைபெறுவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட குஷ், கஞ்சா, ஐஸ், சிகரெட்டுகள், போதைப்பொருள் மாத்திரைகள் மற்றும் மாவா உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 35 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் கம்பஹா, மட்டக்குழி, முகத்துவாரம், வெல்லம்பிட்டிய, மருதானை, கிராண்ட் பாஸ், பேலியகொட மற்றும் நீர்கொழும்பு ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளின் பின்னர் நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 7 நியூஸ் பல்ஸின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. இதுபோன்ற செய்திகளையும் பிசினஸ் செய்திகளையும் அறிந்து கொள்ள 7 நியூஸ் பல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.